இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க, எப்படி ராகுல் காந்தி அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அவர் வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்து டெல்லியில் இருக்கார். ஏன்னா அவருக்கு தேர்தலுடைய ரிசல்ட் தெரியும். தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பதவியேற்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதே போல தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 210 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சிக்கு வரப்போதும் தெரியும். இப்ப அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருவதற்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட தயாராக இல்லை. அதனால தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எப்படியாச்சும் சிங்காநல்லூருக்கும் நம்முடைய கோயம்புத்தூர்ல இன்னொரு தொகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. ஐயா ராகுல் காந்தி எப்ப வருவார்னா 2 இடம் இருந்தா தான் வருவார். அவருக்கு கடல் இருந்தா உள்ள தாண்டி குதிக்கிறதுக்கு வருவார். கடல் இல்லைன்னா ஒரு குளத்துல 2 மீன் வெட்டிங்கன்னா பிடிக்கிறதுக்கு வருவார். பீகார்ல அப்படித்தான் ஒரு குளத்தை வெட்டி வச்சு ராகுல் காந்தி கூட்டிட்டு போனாங்க. கேரளால பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் கடலை காட்டி கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிங்காநல்லூர்லயும் கவுண்டம்பாளையத்திலையும் குளத்தை வெட்டி மீனை விட்டு ராகுல் காந்தியோட கூட்ட வரக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சு அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து வெற்றியை பெற்று ஒரு சரித்திர நாயகனாக தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணி செய்ய போறார்கள். அருமை சொந்தங்களே, நாம் இன்னொன்றை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமா ஆகாது அப்படின்னா அது காங்கிரஸ். இன்னொரு கட்சி சுத்தமா இருக்கவே கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா அது ஆமை புகுந்த வீடு மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு ஆமை புகுந்திருக்கக்கூடிய வீடு மாதிரி. 12 ஆண்டுகளாக மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு திமுக வெளியே போக போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் எந்த சொந்தமும் கூட முதல்ல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லாத சொந்தம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க?